எந்த பொருட்கள் எல்லாம் அதிகமான டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்ஸ். ஷூஸ், அபிபாஸ். ஷூஸ் வந்து 5வது இடத்துல இருக்கு. டிஷர்ட்ஸ், பூமா. அதாவது அந்த டிசைனர் லேபிள்ஸ் டேக்ஸ் எல்லாமே வந்து 9வது இடத்துல இருக்கு. அந்த க்ளோதிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம். வாட்சஸ் வந்து ரொம்ப நல்ல கெஸ்ஸு. 2வது பிளேஸே வாட்சஸ் தான். அந்த ஃபேக் வாட்சஸ்க்குனே வந்து பெரிய மார்க்கெட்டே இருக்கு. பெண்களை டார்கெட் பண்ண பொருட்கள். பெண்களை டார்கெட் பண்ற பொருட்கள்ல டூப்ளிகேட் இருக்கா? ஆமா இருக்கு. ஹேண்ட்பேக்ஸ், பர்சஸ், வாலெட்ஸ் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே இருக்கு. அந்த லக்ஸுரி டிசைனர் பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லூயி விட்டான், பிராடா அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. 3rd பெண்களை டார்கெட் பண்ணதுதான். யோசிங்க. வேற என்ன பெண்கள்? கையில் என்ன போட்டிருக்கீங்க? ரிங்கா? அது என்னன்னு சொல்லுவாங்க? ஜுவல்லரிஸா? ஜுவல்லரிஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இந்த பிராண்டான ஜுவல்லரிஸ் நம்ம யூஸ் பண்றது, நம்ம கோல்டை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுனால அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ஃபாரின்ல நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. நம்மளதுல 2 தான், கோல்டு, இன்னொன்னு நான் கோல்டு. 4th பிளேஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது முக்கியமா இப்ப இந்தியாவில் ரீசெண்டா இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லார்ட்டையுமே இருக்கும். ஓகே, ஃபோன். டூப்ளிகேட் ஃபோன்ஸ் வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. இப்போ இந்தியாவில் ரீசெண்டா நிறைய டூப்ளிகேட்டான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க.